இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற அந்த வேத சத்தியம் பழையதிலும் புதியதிலும் இயேசுவின் பிறப்பு என்னும் தலைப்பு தான். பழையது என்பது பழைய ஏற்பாடு, புதியது என்பது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டிலே மிருகங்கள், புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டிலே தேவ ஆலயம், புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய இருதயம். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் வித்தியாசத்தை. ஆகவே பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உண்டு. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற புதிய ஏற்பாட்டின் சத்தியங்கள் பழைய ஏற்பாட்டு சத்தியங்களிலிருந்து வித்தியாசமானது. ஆனால் அவை எல்லாவற்றினுடைய அடித்தளமாக விளங்குவது பழைய ஏற்பாடு தான். இப்படி சொல்வார்கள் ஆராய்ச்சியாளர்கள், பழையதில் புதியது மறைந்திருக்கிறது. பழையதில் புதியது மறைந்திருக்கிறது, புதியதில் பழையது நிறைவேறுகிறது. நான் சொல்கிறது புரிகிறதா? பழையதில் புதியது மறைந்திருக்கிறது, புதியதில் பழையது நிறைவேறுகிறது. ஆகவே இந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் சில காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற கிறிஸ்து, புதிய ஏற்பாட்டில் எவ்விதம் அந்த நிறைவேறுதலை நாம் பார்த்தோம் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். கிறிஸ்தவருடைய கரங்களிலே இருக்கிற பரிசுத்த வேதாகமம் 66 புத்தகங்களை உடையது. ரைட்? எத்தனை புத்தகங்கள்? 66 புத்தகங்கள். அதில் முதலாவது காணப்படுகிற 39 புத்தகங்களையே நாம் பழைய ஏற்பாடு என்று சொல்லுகிறோம். அந்த பழைய ஏற்பாட்டில் எவ்விதமாக பகுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மோசேயின் ஆகமங்கள் 5, அப்புறம் வரலாற்று புத்தகங்கள் 12, அப்புறம் ஞான புத்தகங்கள் 5, அப்புறம் பெரிய தீர்க்கதரிசிகள் 5, சிறிய தீர்க்கதரிசிகள் 12. அப்போ மொத்தம் எத்தனாச்சு? 39. பின்னால் நீங்கள் வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை சரிதை 4, வரலாற்று புத்தகம் 1, பவுலினுடைய நிருபங்கள் 13, எபிரேயருக்கு எழுதப்பட்ட பொதுவான நிருபம் 1, மற்றவர்களுக்கு எழுதப்பட்ட பொதுவான நிருபங்கள் 7, தீர்க்க தரிசன புஸ்தகம் 1. இப்படி 66 புத்தகங்களை வேதாகமம் நமக்கு வகைப்படுத்தி கொடுக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஸோ பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களும் இருக்கின்றன. இதில் பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்டதான காரியங்களுடைய நிறைவேறுதலை நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்ப்பது கிறிஸ்துனுடைய பிறப்பு குறித்த ஒரு சில காரியங்கள். ஒரு 7 காரியங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் பிறப்பை குறித்து முதலாவது ஏதேனிலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளிடத்திலே உரைக்கின்றார். அவ்விதம் உரைக்கின்ற பொழுது அவர் சொல்வார், ஸ்திரியின் வித்து அப்படின்னு ஒருவரை குறித்து அவர் பேசுவார். தேவன் ஸ்திரியின் வித்துவாகிய ஒருவரை குறித்து பேசுவார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தில் நாம் அந்த வார்த்தைகளை பார்க்கின்றோம். உன் வித்துக்கும் ஸ்திரியின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று அங்கே சாத்தானிடத்தில், அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தின் ஊடே நுழைந்து இவர்களை ஏமாற்றி கொண்டிருந்ததல்லவா, அந்த சாத்தானிடத்தில் பாம்பை பார்த்து ஆண்டவராகி தேவன் அங்கே உரைக்கின்றார், உன் வித்துக்கும் ஸ்திரியின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அந்த ஸ்திரியின் வித்துவாக தேவன் ஏதேனிலே குறிப்பிட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று புதிய ஏற்பாட்டிலே நம்மால் பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டில் அவருக்கு என்ன பேரு? ஆதியாகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஸ்திரியின் வித்து. ஸ்திரியின் வித்துவாக சொல்லப்பட்ட அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று
புதிய ஏற்பாட்டிலே அவரை குறித்து நான் வாசிக்கிறோம், பார்த்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசித்து பார்ப்பீர்களேயானால், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தில், காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். நாமெல்லாம் யார் இடத்தில் பிறந்தோம்? நாமெல்லாம் யார் இடத்தில் பிறந்தோம்? யார் இடத்துலங்க பிறந்தோம்? ஸ்திரீனிடத்தில் தான் பிறந்தோம். அப்படித்தானா? ஸ்திரீனிடத்தில் தான் நாமும் பிறந்து வந்தோம். பட் இங்கே ஒருவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மாத்திரம்தான் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் என்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்கள் தான். ஆனால் ஸ்திரீனிடத்துக்குள்ளே தங்கி இருந்தது ஆணின் வித்து, மனிதனுடைய வித்து. மனிதர்களுக்கு ஸ்திரீனிடத்திலே பிறந்தவர்கள் தான் நாம் எல்லாரும். எங்க அம்மா தங்கம்மாள் ராஜையா, எங்க அப்பா ராஜையா, அவர்களுக்கு பிறந்தவன் நான். இப்படித்தான் எல்லா மனிதர்களும் பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் ஒரு தனிச்சிறப்பு. என்னவென்றால், அம்மா மரியாள் ஸ்திரீதான். அம்மா பேர் என்ன பேரு? அன்னை மரியாள் ஸ்திரீதான். ஆனா அப்பா இந்த உலகத்தில் காணப்படுகிற மனிதர்கள் அல்ல, தேவாதி தேவன். அல்லேலூயா. அதுதான் வித்தியாசம். நாமெல்லாம் ஆணுக்கு பிறந்து வந்த ஸ்திரீனிடத்தில் பிறந்து வந்தவர்கள். தேவனாகிய கிறிஸ்துவோ தேவனுக்கு பிறந்து வந்த ஸ்திரீயின் வித்துவானவர், அந்த ஸ்திரீனிடத்திலிருந்து பிறந்து வந்தவர். அதை குறித்து ஏற்கனவே சொல்லப்பட்டது, பார்த்து கொள்ளுங்கள். அங்கே தூதன் வந்து மரியாளை பார்த்து உரைப்பார். லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் 1ஆம் அதிகாரம் 31வது வாக்கியத்திலிருந்து வாசித்து பார்ப்போமேயானால், லூக்கா 1:31 இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அதற்கு மரியாள் 34ஆம் வசனம், தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும்? அங்க வந்து தூதன் சொல்றார், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறப்போகிறாய், அவருக்கு இயேசுன்னு பேரிடு. அம்மாவுக்கு பதட்டமா போச்சு. இது எப்படிங்க ஆகும்? நான் புருஷனை அறியேனே, புருஷனே நான் அறியாத போது என்னிடத்தில் எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்? அப்பதான் தூதன் சொல்லுவார், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அல்லேலூயா. நாமெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? நாமெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? மனிதனுடைய பிள்ளைகள். ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டால் சொல்லுவீங்க, எங்கள் அப்பா பேர் இது, எங்கள் அப்பா பேர் இது, எங்கள் அப்பா பேர் இதுன்னு. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் அவர் உன்னதமானவரின் குமாரன், ஆகையினால் அவர் தேவனுடைய குமாரன் என்னப்படுவார். உன் மீது பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவார். எப்படி? அது எப்படிங்க? பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்ட உடனே ஒரு புதிய ஜீவன் வந்துருமா? வந்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில், ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியையும் சிருஷ்டித்தார். 2ஆம் வசனம், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அங்கே இருந்துதான் புதிய ஜீவன்கள் உருவாயிற்று, வெளிச்சம் உண்டாயிற்று, ஏராளமான மச்சங்கள் உண்டாயிற்று, மிருக ஜீவன்கள் உண்டாயிற்று, மனிதர்கள் அங்கே உண்டாக்கப்பட்டார்கள். எல்லாம் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்ததினாலே புதிய காரியங்கள் வெளிப்பட்டது. அதே வல்லமை இப்ப யார் மேல வந்து நிழலிட போகிறது? அன்னை மரியாளின் மீது நிழலிட்ட போது அவர்களிடத்தில் இருந்து ஒரு புதிய ஜீவன் வந்தது. எப்படி சர்வ உலகமும் தேவனால் உண்டாயிற்றோ, சர்வ உலகத்திற்கும் தேவனே ஆதி காரணராய் இருந்தாரோ, அதுபோல அன்னை மரியாளிடத்தில் பிறந்து வந்த இயேசு கிறிஸ்துவானவருக்கு உன்னதமானவரே மூலமாக தகப்பனாக அவர் காணப்படுகின்றார். ஆகையினால் அவர் தேவகுமாரன் என்னப்படுவார். ஒரே ஒரு ஜீவன் தான் இந்த பூமியில
தேவனுடைய ஜீவனை உடையதாக அன்றைக்கு உலாவி திரிந்து கொண்டிருந்தது பார்த்து கொள்ளுங்கள். அவரை கண்டோம், அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஸ்திரியின் வித்து என்று அங்கே உரைக்கப்படுகிறவர் கலாத்தியர் 4:5 இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள். காலம் நிறைவேறின போது சிறியனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அப்போ அங்கே சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் என்பது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிற்று. யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்? ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். பிசாசினிடத்தில் சொல்லப்பட்டாலும் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று அவனிடத்தில் சொல்லப்பட்டாலும் அது அவனுக்கு வாக்குத்தத்தம் அல்ல. வாக்குத்தத்தம் யாருக்குரியது? மனிதனுக்குரியது. பயப்படாம போப்பா, உன்னை மீட்பதற்கு நான் ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறேன், அவர்தான் ஸ்திரீயின் வித்துவாக பூமியிலே வருவார் என்கிற அந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறிற்று. ஏதேனில் சொல்லப்பட்ட ஸ்திரீயின் வித்து அன்னை மரியாளிடத்திலே புறப்பட்டு வந்த இயேசு கிறிஸ்துவானவர். ஆமென். இரண்டாவதாக அதன் மூலமாக பரிசுத்தம் என்பது விளம்பப்படுகிறது. அவர் பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்து பிறந்ததினால் உன்னில் பிறக்கிறது பரிசுத்தம் என்று அழைக்கப்படும். இப்பொழுது அவரை அண்டிக் கொண்ட மக்கள் எல்லாருக்கும் அவரே பரிசுத்தத்தை உண்டாக்குகிறவர் என்பதை, அந்த சத்தியத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது பார்த்து கொள்ளுங்கள். பரிசுத்தம் என்பதை மனிதர்கள் பெற்று பரிசுத்தத்தை இழந்ததினால் தேவ சமூகத்தை இழந்தோம். அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டால் தான் தேவ சமூகத்திற்குள்ளே செல்ல முடியும். அந்த பரிசுத்தத்தை அடைய வேண்டுமையானால் ஸ்திரியின் வித்துவாக பிறந்து வந்த இயேசு கிறிஸ்துவனிடத்திலே தான் ஒரு மனிதன் வர வேண்டும். அவர்தான் பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது யார்தான்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், வானங்களும் அவருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டவைகள் அல்ல, சுத்தமானவைகள் அல்ல. பூமி ஏற்கனவே தீட்டு போட்டு போச்சு, வானங்களும் அவருடைய பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. நாள் ஒன்று வருகிற பொழுது இப்பொழுது காணப்படுகிற வானங்களையும் அவர் என்ன செய்வாராம்? பாய போல சுருட்டி போட்டுருவாரு. புதிய வானத்தையும் புதிய பூமியையும், நீதி மட்டுமே வாசமாய் இருக்கிற புதிய வானத்தையும் புதிய பூமியையும் இனி சிருஷ்டிக்க போகிறார். இந்த பழைய வானங்களும் பழைய பூமியும் ஆதாமுடைய பாவத்தினால் தீட்டுப்பட்டு போனது. அங்க வானங்கள் அந்த ஆதியில இருந்த அந்த பிசாசு என்று சொல்லப்படுகிற தூதன் இருக்கன் அல்லவா, அவனுடைய பாவத்தினால் தீட்டுப்பட்டு போனது. ஸோ எல்லாம் தீட்டாயிட்டு பார்த்து கொள்ளுங்கள். இந்த தீட்டான உலகத்திலே ஒரே ஒருவர் தான் பரிசுத்தம் என்கிற வார்த்தையின் லக்கணத்திற்கு உரியவர், அவர் இயேசு கிறிஸ்து. ஆக மனிதர்கள் பரிசுத்தத்தை பெற வேண்டுமேயானால் அவர்கள் எங்கே தான் வர வேண்டும்? இயேசு கிறிஸ்துவனிடத்தில் தான் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்து அவருடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் தேவனுடைய சமூகத்திற்குள்ளே இணைக்கப்படுவோம் என்பதை மனுக்குலம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து தேவ சமூகத்தை அடைவதற்கு இந்த உலகில் வேறு ஒரு மார்க்கம் என்பதே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவராலே அல்லாமல் பிதாவினிடத்தில் வருவதற்கு வேறு ஒரு மார்க்கம் இல்லை. அல்லேலூயா. முதலாவது சத்தியம் பரிசுத்தம் என்பது. சிறியின் வித்து என்கிற இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் என்கிற சத்தியத்தை நமக்கு விளம்ப பண்ணுகின்றார். இரண்டாவதாக நட்சத்திரம் என்று குறிப்பிடப்பட்டார். ஆண்டவருக்கு பேர் என்ன பேரு? நட்சத்திரம் என்று குறிப்பிடப்பட்டார். எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தினுடைய முதல் பகுதி. எண்ணாகமம் 24:17 முதல் பகுதியிலே அவரை காண்பேன், பலையாம் சொல்றான், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு நட்சத்திரம் எங்கே இருந்து உதிக்குமா? தீர்க்க தரிசனம். இதோ கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, தாழ விழுந்து பணிந்து கொண்ட போது கண் திறக்கப்பட்டவன்
விளம்புகிறதாவது என்று சொல்லி பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்வார். அவர் பார்க்கிறார், ரொம்ப தூரத்திலிருந்து பார்க்கிற பொழுது யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் எழும்பி வர கண்டேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பேரு? நட்சத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். அதை அவரே பின்பதாக சொல்லுவார், நான் தாவீதின் வேரும் விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். பிலேயாம் சொன்னார் தீர்க்க தரிசனத்துல, இயேசு கிறிஸ்து நான் அவர்தான் என்று சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எடுத்துரைத்தார். புதிய ஏற்பாட்டில் அவருக்கு நட்சத்திரம் வந்த, அவருக்கு நட்சத்திரம் என்கிற பெயர் அவரிலே தான் நிறைவேறிற்று. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல்ல 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 10வது வாக்கியங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனமும் 10வது வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஆண்டவர் பிறந்த பொழுது சாஸ்திரிகள் அவரை தேடி வர்றாங்க, கிழக்கு தேசத்தில் இருந்து வந்து அங்க கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார், அவர் எங்கே? அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். எதை பார்த்து? அவருடைய நட்சத்திரத்தை பார்த்து. பிலேயாம் என்ன சொன்னாரு? இதோ யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அந்த நட்சத்திரம் தான் இயேசு கிறிஸ்து என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். எங்கேயோ இருந்து வந்த அந்த சாஸ்திரிகள் சொல்றாங்க, அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம். அந்த நட்சத்திரம் மனிதர்களை வழிநடத்தும்படியாக புறப்பட்டு வந்த நட்சத்திரம். அவர் பெத்லெஹேம் என்கிற ஊர்ல, அந்த யாக்கோபுடைய வம்சத்துல, தாவீதினுடைய அந்த வம்சத்துல அவர் பிறந்து வந்தார் என்பதை சரித்திரம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த நட்சத்திரம் யார்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நட்சத்திரமாய் வந்ததினால் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பார்த்து கொள்ளுங்கள், நட்சத்திரம் என்றால் ஜோதி, நட்சத்திரம் என்றால் வெளிச்சம். வெளிச்சம் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. மகிழ்ச்சி உள்ள வாழ்வை தரும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நட்சத்திரமாய் உதித்தார் என்பதை அது நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. சென்னையில் 2 நாட்கள் கரண்டே இல்லை. அந்த 2 நாள் கரண்ட் இல்லாமல் அந்த மக்கள் படுகிற அவதி காரணம் இருட்டு, ராத்திரி பூரா இருட்டு, வெளிச்சமே இல்லை. பாம்பு வருதான்னு தெரியாது, பள்ளி வருதான்னு தெரியாது, கொசு கடிக்குதான்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு இருந்த கடினமான சூழ்நிலை பார்த்து கொள்ளுங்கள். கரண்ட் விட்ட உடனே, லைட்டு சுவிட்சை போட்டோடனே, லைட்டு எரிஞ்ச உடனே மக்கள் என்ன சொல்லுவாங்க? என்ன செஞ்சுருப்பாங்க? அப்பா, என்னது அப்பா அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா என்ன வந்துருச்சு? வெளிச்சம் வந்து விட்டாலே மனிதருக்கு மகிழ்ச்சி தான். அல்லேலூயா. இதயத்திலே ஆண்டவருடைய வெளிச்சம் பிரகாசித்து விட்டாலே மனிதர்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆகவேதான் அங்கே அவரை நட்சத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. எண்ணாகமத்தில் பிலேயாமால் உரைக்கப்பட்ட அந்த நட்சத்திரம் இங்கே சாஸ்திரிகளாலே புதிய ஏற்பாட்டிலே பிறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் சுட்டி காண்பித்து நிற்கிறதை பார்க்கின்றோம். அந்த நட்சத்திரம் சந்தோஷத்தை கொடுக்கிறது. காரணம் 12ஆம் வசனத்தில் பாருங்க. பின்பு 10வது வாக்கியம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது, வர்ற வழியில் நட்சத்திரத்தை விட்டுவிட்டாங்க. நம்மளுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். ராஜா பிறந்திருக்கிறார், ராஜாவை தேடித்தான் வர்றாங்க. ராஜா எங்க பிறப்பாரு? ராஜா எங்க பிறப்பாரு? பெரிய அரண்மனையில் பிறப்பாரு. ஆகவே நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே வர்றாங்க. வந்த சமயத்தில் எருசலேமில் பார்த்தா ஒரு மிகப்பெரிய மாளிகையை பார்த்தார்கள். இடத்த பார்த்தாங்க, பெரிய மாளிகை. உடனே நினச்சிட்டாங்க, அப்போ இந்த மாளிகையில் தான் பிறந்திருப்பாரு, இந்த பேலஸில் தான், இந்த அரண்மனையில் தான் என்ன செஞ்சிருப்பாரு? ராஜா பிறந்திருப்பார். நட்சத்திரத்தை விட்டுவிட்டான். நட்சத்திரத்தை என்ன செய்து விட்டார்கள்? விட்டு விட்டாங்க. ஏன்னா எதை பார்த்து விட்டார்கள்? ஆண்டவரை பார்ப்பதை விட்டுவிட்டு அலையை பார்த்த உடனே பேதுரு எங்கே விழுந்துட்டாரு? எங்கே விழுந்துட்டாரு? கடலுக்குள்ளே மூழ்கினார். பார்த்து கொள்ளுங்கள். அதுபோல் நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. நட்சத்திரம் எங்கே கூட்டிகிட்டு போவதோ அங்கே வரல அவங்க வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கணும். ஆனால் அரண்மனையை பார்த்த உடனே ஆஹா, ராஜா இங்கே தான் என்ன செஞ்சிருப்பாரு? பிறந்திருப்பாருன்னு உள்ளே போனாங்க. நட்சத்திரத்தை விட்டுவிட்டாங்க. அங்கே போய் கேட்குறாங்க, ராஜா எங்கே?
பிறந்திருக்கிற ராஜா எங்கே? அவருக்கு பொன் தூப வர்க்கம் வெள்ளை போலமெல்லாம் கொடுத்து பணிந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி உள்ள போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கிளி பிடிச்சு போச்சு. ராஜா பிறந்திருக்கிறாரா? இல்லையே, இங்க யாரும் புது குழந்தைகள் பிறக்கவில்லையே. இல்லை, அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம், அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். அங்க இல்லை. அப்புறம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச உடனே நாசரேத்தில் பெத்லகேமில் பிறப்பார்னு தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார் என்ன இங்கே சொல்லப்பட்டது பார்த்து கொள்ளுங்கள். சரி, கதை இருக்கட்டும். இவர்கள் வெளியே வந்து விடுகிறார்கள். வெளியே வந்த உடனே அந்த நட்சத்திரத்தை தேடுறாங்க. நட்சத்திரம் என்ன செய்றாங்க? ஐயையோ, நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம், நம்மளை சரியான வழியில நடத்திட்டு வந்தது ஒரு நட்சத்திரம், அது எங்கே? தேடி பார்க்கும்போது தூரத்தில் நட்சத்திரத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். மறுபடியும் அந்த நட்சத்திரத்து பாதையில போறாங்க. அது பிறந்திருக்கிற பிள்ளை இருந்த ஸ்தலம் வரைக்கும் அவர்கள் என்ன செய்தது? நடத்தி கொண்டு வந்தது. இடையில இவங்க தான் இது விட்டுவிட்டாங்க. அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது பிள்ளை இருக்கிற இடம் வரைக்கும் அவர்களை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக. இவங்க தான் தப்பு பண்ணிவிட்டாங்க. மறுபடியும் நட்சத்திரத்தை கண்ட உடனே அது பிள்ளை. 9ஆம் வசனம், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த நட்சத்திரம் தான் வழி நடத்திட்டு, வெளிச்சம்தான் மனிதர்களை வழி நடத்தும். அது மனிதர்களுக்கு பேர் ஆனந்தத்தை தரும். ஆகவே இயேசு கிறிஸ்துவாகிய நட்சத்திரம் மனிதர்களுடைய உள்ளத்திலே உதிக்கின்ற பொழுது அங்கே அவர்களுக்குள்ளே அது பேரானந்தத்தை, மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஸ்திரீயின் வித்து பரிசுத்தத்தை நமக்கு தருகிறது. நட்சத்திரமாகிய அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வை அவர் நமக்கு தருகிறார். பார்த்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக அவருக்கு தீர்க்கதரிசின்னு பேரு. பழைய ஏற்பாட்டில் என்ன பேரு? என்ன பேரு? தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிங்கிற பேரு. உபாகமத்தின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் அங்கே மோசே இவ்விதமாய் உரைப்பார். உபாகமம் 18 உபாகமம் 18:15 உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. மோசே சொல்றார். உபாகமம் 18:15 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே மோசே உரைக்கின்றார், உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்கு என்ன செய்வார்? ஏற்படுத்துவார். அவர் உங்களுக்கு அவர் நடுவே எழும்ப பண்ணுவார் என்று சொல்லப்பட்டது பார்த்து கொள்ளுங்கள். மோசே என்கிற தீர்க்கதரிசியை ஆண்டவர் எதற்காக அழைத்தார்? எதற்காக அவருக்கு அந்த அழைப்பை கொடுத்தார்? அடிமைத்தனத்தில் கிடந்த மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக மோசே என்கிற மனிதனை தீர்க்கராக தேவன் பழைய ஏற்பாட்டில் அழைத்தார். இப்போ மோசே சொல்றாரு, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் எழும்ப பண்ணுவார். அந்த தீர்க்கதரிசி யார் என்பதை நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுருடைய பிரசங்கத்துக்கு நீங்கள் வருவீர்களே ஆனால், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 22, 23 ஆகிய வாக்கியங்களை பார்த்தால் சொல்றார், மோசே பிதாக்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று அங்கே சொல்லப்பட்டது பார்த்து கொள்ளுங்கள். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனையோ பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு பெரிய பிரசங்கத்தை பேதுரு அங்கே செய்து கொண்டே இருக்கின்றார். ஆக பழைய ஏற்பாட்டிலே மோசேயினால் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசி பின்பதாக எழுப்பி வருவார் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தீர்க்கதரிசி என்கிற அந்த வார்த்தைக்குள்ளே விடுதலை என்கிற சத்தியம் பொருந்தி இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள். மோசே என்கிற தீர்க்கதரிசியை மக்களை விடுவிக்கும் பொருட்டாகவே கர்த்தர் எழும்ப பண்ணினார். அதுபோல கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவாகிய இந்த தீர்க்கதரிசி ஆனவரை
மக்களை விடுதலை செய்யும்படியாகவே அவர் எழுப்பினார். அந்த சத்தியத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் 4ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்களேயானால் அங்கே 18வது வசனம் சொல்லப்படுகிறது பாருங்கள். 18 ஆண்டவர் தம்மை குறித்து முன்பு எழுதி வைத்திருக்கிறதை நாசரேத்தில் ஒரு ஜெப ஆலயத்தில் வசனத்தை எடுத்து வாசிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனத்தை அவர் வாசித்து காண்பிக்கின்றார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறதல்லவா, அது இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று அவர் அங்கே யூதர்களை பார்த்து சொல்றார். ஏசாயா சொன்னது நாம முன்பு பார்த்தபடி மோசே சொன்ன அந்த தீர்க்கதரிசி ஆனவர் இன்று உங்கள் நடுவே நின்று கொண்டிருக்கிறார் சொல்றார். எதற்காக என்று சொன்னால், தரித்திரரை இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்களை விடுதலை செய்யும்படிக்கு. அன்றைக்கு இஸ்ரவேலர் எவ்விதமாய் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அவர்களை விடுதலை ஆக்கும்படி ஒரு தீர்க்கரை அனுப்பினாரோ, அதுபோல இன்றைக்கு உலகத்தில் சிறைப்பட்டு கிடக்கிற மக்களை விடுதலை ஆக்கும்படிக்கு இந்த தீர்க்கதரிசியானவர் அனுப்பப்பட்டார். அவரிலே அந்த வார்த்தைகள் நிறைவேறிற்று என்பதை பார்க்கிறோம். நாம் தியானித்து கொண்டிருக்கிற சப்ஜெக்ட் என்ன? பழையதிலும் புதியதிலும் இயேசுவின் பிறப்பு. அப்போ இயேசு கிறிஸ்துவில் மோசே சொன்ன தீர்க்கதரிசியை நாம் பார்க்கின்றோம். அவர் மனு மக்களை பாவங்களிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாகவே அவர் புறப்பட்டு வந்தார். 4வதாக ஆண்டவருக்கு பழைய ஏற்பாட்டில் தேவகுமாரன் என்று பெயர். அவருக்கு என்ன பேரு பழைய ஏற்பாட்டில்? தேவகுமாரன். 2ஆம் சங்கீதத்தில் 7வது வாக்கியத்தை நான் சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்கள். 2ஆம் சங்கீதத்தில் 7வது வாக்கியம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று தேவன் தம்முடைய குமாரனை பார்த்து சொல்வதாக 2ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். நீர் என்னுடைய குமாரன், நான் உம்மை ஜனிப்பித்தேன். உலகத்தின் மக்களை பார்த்து சொல்ற, ராஜாக்களை பார்த்து 12ஆம் வசனத்துல, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அப்போ பழைய ஏற்பாட்டில் அவருக்கு குமாரன் என்று பெயர். அவர் தேவனுடைய குமாரன். ஏன்னா தேவன் தான் சொல்றாரு, என்னுடைய குமாரனை நான் ஜனிப்பித்தேன். ஆக தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றார். அவர்தான் புதிய ஏற்பாட்டிலே வந்த இயேசு கிறிஸ்து என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 17வது வாக்கியத்தில் அங்கே அவரை குறித்து அவ்விதமாய் சொல்லப்படுகிறது, பார்த்து கொள்ளுங்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலே இருந்து ஒரு சத்தம் தோன்றிற்று. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட குமாரனாகிய கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே எங்கே வெளிப்படுத்தப்படுகின்றார். ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின போது வானம் திறக்கப்பட்டு அங்கே இருந்து பிதாவாகிய தேவன் பேசுகின்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஆக பழைய ஏற்பாட்டு தேவகுமாரன் தான் புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து. தேவனை வெளிப்படுத்துவதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 18வது வசனம் அவ்விதமாய் சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பாருங்க, தேவனை ஒரு காலும் ஒருவனும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரானவரே குமாரனை, அந்த குமாரனே தேவனை வெளிப்படுத்தினார். ஒரு பெரிய வெளிப்பாடு மக்களுக்கு. அதுவரையில் நாமெல்லாம் தகப்பனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் தகப்பன் யாருன்னு தெரியாது. தகப்பன் யாருன்னு தெரியாம இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது போல நாமும் ஒரு நாள் அப்படித்தான் சொல்லிக்கிட்டே சுற்றிட்டு தெரிந்தோம். சரீரத்தில் நம்மை பெற்ற தகப்பன் யாருன்னு தெரியும் நமக்கு, ஆனால் நம்முடைய ஆவியின் தகப்பனை நாம் என்ன செய்யவில்லை, அறியாமல் சுற்றி கொண்டு தெரிந்தோம். மனிதனுக்குள்ளே ஆவி ஆத்மா என்ற ஒன்று இருக்கிறது,
சரீரம் என்ற ஒன்று இருக்கிறது. இந்த சரீரம் உலகத்து பிதாக்களால் நமக்கு உண்டானது. ஆகவே தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதம் பார்த்துக்கணும். உருவம் எப்படி இருக்கு? உருவம் எப்படி இருக்கு? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குமா? ஒவ்வொருடைய முகமும் வித்தியாசமாக இருக்கு. ஜீன் அது தகப்பனுடைய ஜீனு. ஆகவே முகங்களெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஜீன் நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் அது ஒரே ஜீவனை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறது. மனிதருக்கு ஜீவன் அவருக்குள்ளே இருந்தது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஜீவன் அல்ல, ஒரே ஜீவன், அது இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவன் தான் எல்லாருக்குள்ளும் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு பெரிய வெளிப்பாடு. பார்த்து கொள்ளுங்கள், மனிதர்கள் அனைவரும் நித்திய ஜீவனை, நித்திய ஜீவனுக்கு சொந்தமான கிறிஸ்துவை நாம் உடையவர்கள் ஆகின்ற போது நமக்குள்ளே ஜீவன் புறப்பட்டு வருகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நாமெல்லாம் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அவருடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். எங்க அப்பா பேரு ராஜையா, கீர்த்திகாவா கார்த்திகா, அவளுடைய அப்பா பேர் என்னன்னு அவளுக்கு தான் தெரியும். ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரு இடத்துல நின்னோன்னா எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் தகப்பன்னு சொல்கிறோம். உலகத்தில் வெவ்வேறு தகப்பன்மார் உண்டு, ஆனால் நம் எல்லாருக்கும் யார் இருக்கிறான்? ஒரு தகப்பன் இருக்கின்றார். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். We are children of God. இந்த சரீரத்தின் தகப்பன்மானவர்கள் எத்தனையோ பேர், ஆனால் உள்ளே இருக்கிற நம்முடைய ஆவியின் தேவன் ஒரே ஒருவர் தான், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த ஸ்லாக்கியத்திற்குள்ளே கர்த்தராகிய தேவன் நம்ம எல்லாம் அழைத்து வந்திருக்கிறார். நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சகோதரரும் சகோதரிகளுமாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், மேலும் நீங்கள் எல்லாரும் சகோதரர்களாய் இருக்கிறீர்களே, மேலும் நீங்கள் எல்லாரும் சகோதரர்களாய் இருக்கிறீர்களே. கிறிஸ்துனுடைய சுதந்திரத்திற்கு நாம் உடன் பங்காளிகள். சகோதரன்னு சொன்ன உடனே எங்கள் அப்பா எனக்கு வச்சுட்டு போன சொத்துல நீங்கள் வந்து பங்கு கேட்க முடியாது, உங்கள் அப்பா அம்மா வச்சுட்டு போகிற சொத்துல நான் வந்து என்ன செய்ய முடியாது, பங்கு கேட்க முடியாது. ஆனால் நாம் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய சுதந்திரத்தில் என்ன செய்யலாம், பங்கு கேட்கலாம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளிகள், கிறிஸ்துவுடன் கூட நாம் உடன் சுதந்திரவாளிகள். தகப்பனிடத்திலே கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் உரிமை கொண்டாட முடியும் என்று சொல்லுகிறது. வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டாம். தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து குமாரன் என்கிற பதத்தினால் பழைய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்டார். அவர்தான் தேவகுமாரன் என்று சொல்லி புதிய ஏற்பாடு நமக்கு ஒரு பெரிய வெளிப்பாட்டை அது தருகிறது. கிரேட்டஸ்ட் ரெவலேஷன், மிகப்பெரிய வெளிப்பாடு. பார்த்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நான் பார்ப்போம். ஆனால் அவருக்கு இம்மானுவேல்னு பேரு. பழைய ஏற்பாட்டில் என்ன பேரு? பழைய ஏற்பாட்டில் என்ன பேரு? இம்மானுவேல். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வாக்கியம் அப்படி சொல்லுகிறது. ஏசாயா 7:14 நான் பார்க்கின்ற பொழுது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஆண்டவருக்கு ஒவ்வொருவரும் ஒரு பேர் வைக்கிறாங்க. வெளியே இருந்து வந்த சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜானாங்க. அப்பாவைய யோசேப்பு இயேசுன்னு பேரிட்டாரு, அம்மா அவருக்கு இம்மானுவேல்னு பேரிட்டாங்க. அம்மா பேரிட்டது இம்மானுவேல், அப்பா பேரிட்டது இயேசு, சாஸ்திரிகள் பேரிட்டது ராஜா. ஆக பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசி அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுகின்றார். ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் இடுகிற பேர் என்ன? இம்மானுவேல். அந்த இம்மானுவேல் இயேசு கிறிஸ்துதான் என்பதை நாம் புதிய ஏற்பாட்டிலே நம்மால் பார்க்க முடிகிறது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல், மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலேயே 23வது வசனம், அவன் அந்த தீர்க்கதரிசி, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். காட்ஸ் பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னம். பார்த்து கொள்ளுங்கள்.
இம்மானுவேல் என்கிற பெயருக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. அதை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். சிறியன் வித்துனா பரிசுத்தம், நட்சத்திரம் என்றால் மகிழ்ச்சி, தீர்க்கதரிசி என்றால் விடுதலை, தேவகுமாரன் என்றால் பெரிய வெளிப்பாடு, இம்மானுவேல் என்றால் தேவ பிரசன்னம். இதெல்லாம் அந்த பேருக்குள்ள இருக்கு, பார்த்துக்கோங்க. ஆறாவதாக உரிமைக்காரன் ஆனவர். அவர் பேர் என்ன பேரு? அவர் பேர் என்ன பேரு? உரிமைக்காரன். அவர் தான் சுதந்திரவாளி. எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் 21:27 அந்த வசனம் வருகிறது. உரிமைக்காரன் வருமட்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு எசேக்கியேல் தீர்க்க தரிசி கொடுக்கிற பெயர் உரிமைக்காரன் என்பது பார்த்து கொள்ளுங்கள். அது மத்தேயு 1:1 நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அந்த உரிமைக்காரன் இயேசு கிறிஸ்து, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. தாவீதினுடைய அந்த ராஜ வம்சத்திற்கு உரிமைக்காரனாக வர வேண்டியவர் இயேசு கிறிஸ்து என்பதை அங்கே முன்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. உரிமைக்காரன் எங்கே வந்து பிறக்கணும்? தாவீதினுடைய குமாரன் எங்கே பிறக்கணும்? எங்கே பிறக்கணும்? எங்கே பிறக்கணும்? தாவீதினுடைய வீட்டில் பிறக்கணும். அப்படித்தானா? தாவீதினுடைய வீட்டில் பிறக்கணும். அவர் எங்கே பிறந்தார்? எங்கே பிறந்தார்? எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே பிறந்தார் அவர்? எந்த ஊரில் பிறந்தார்? பெத்லகேமில். பெத்லகேமில் எங்கே பிறந்தார்? மாட்டு தொழுவத்தில், சத்திரத்தில் பிறந்தார். அந்த சத்திரத்துக்கு என்ன பேர் தெரியுமா? நான் எடுத்துக்காட்ட எனக்கு சமயம் இல்லை, நேரமாகிவிட்டது. ஆகையினால் சொல்லிவிட்டு செல்கிறேன். எரேமியா 41:18 ஒரு பேட்டை, ஒரு சத்திரத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அந்த சத்திரத்துக்கு பேர், எரேமியா 41:18 சொல்லப்பட்ட சத்திரத்துக்கு பேர் கிம்காம் சத்திரம். அதுக்கு பேர் என்ன பேர்? கிம்காம் பேட்டை. பேட்டை என்று சொன்னால் ஒரு சத்திரம். பேட்டை என்றால் ஒரு சத்திரம், அந்நியர்கள் வந்தெல்லாம் தங்கக்கூடியதான ஒரு சத்திரம். ஸோ கிம்காம்ங்கிற பேட்டையில் ஆண்டவராகிய தேவன் பிறந்தார். எப்படி? ஒரு விசை அப்சலோமுக்கு பயந்து தாவீது புறப்பட்டு போன போது மக்னாயிமில் போய் தங்குறார். எங்கே போய் தங்குறாரு? எங்கே தங்குறாரு? மக்னாயிமில் போய் தங்குறாரு. அங்கே பார்சிலா என்கிற ஒரு பெரிய 80 வயதிற்கு மேலான ஒரு வயது முதிர்ந்தவர் ராஜாவை பாதுகாத்து பராமரித்து கொள்கிறார். இதை குறித்து நாம் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கலாம். அப்போ யுத்தமெல்லாம் முடிந்து ராஜா மீண்டும் எருசலேமுக்கு ராஜாவாக திரும்புகின்ற போது பார்சிலாவை கூப்பிட்டு, ஏப்பா, நான் இங்கே வந்தபோது என்னை ரொம்ப அருமையாய் நீ பார்த்து கொண்டாய், ஆகையினால் நீ என்னோட எருசலேமுக்கு வந்துரு, உனக்கு சகல மரியாதையும் செய்து உன்னை நான் பாதுகாப்பேன்னு அந்த வயது முறிந்த 80 வயசுக்கு மேலான தாத்தாட்ட ராஜா சொல்கிறார். உன்னை பார்சிலா சொல்வார், நானோ வயது முதிர்ந்தவன் ஆகிவிட்டேன், இனி நான் வந்து என்ன சுகத்தை அனுபவிக்க போகிறேன், அதனால நான் இங்கே இருந்து விடுகிறேன், விட்டு விடுங்கள், நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருந்ததே. ஆனால் என் மகன் கிம்காம் இருக்கிறான். அவனுக்கு பேர் என்ன பேர்? என் மகன் கிம்காம் இருக்கிறான், அவனை நீங்கள் உங்களோட கூட்டிகிட்டு போங்க, எனக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது எல்லாம் அவனுக்கு செய்யுங்கள் அப்படின்னு பார்சிலா சொல்கிறாரு. உடனே தாவீது எருசலேமுக்கு மீண்டும் ராஜாவாக செல்கிற பொழுது இந்த கிம்காமை தன்னோடு அவர் கூட்டிக்கிட்டே போகிறார். இந்த கிம்காம் அங்கே பெத்லேமுக்கு, அங்கே எருசலேமுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா இந்த கிம்காமுக்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்யணும்ல, வாழ்வாதாரம் செய்ய வேண்டும் அல்லவா. பெத்லகேமில் ஈசாயினுடைய வம்சத்துக்கு, தாவீதினுடைய வம்சத்துக்கு சொந்தமான ஒரு இடம், அதெல்லாம் ஒரு பெரிய சத்திரம், மக்களெல்லாம் வந்து போனால் தங்குவதற்காக ஒரு சத்திரத்தை தாவீது அரசர் கட்டியிருந்தார். அந்த சத்திரத்தை தான் கிம்காமை கூப்பிட்டு, நீ இந்த லாட்ஜை வச்சுக்கப்பா, பெரிய லாட்ஜ் அது, இந்த லாட்ஜை வச்சுக்க, இதை வர்றவங்களுக்கெல்லாம் போகிறவங்களுக்கெல்லாம் வாடகைக்கு நீ விடு, அந்த வாடகை பணத்தை எடுத்து நீ என்ன செய்துக்கொள், அனுபவித்துக்கொள், நீ சந்தோஷமாக இரு என்று இவர் எருசலேமில் இருக்கிறார் ராஜா. ஆனால் கிம்காம் பெத்லகேமில் இருக்கிறான். பெத்லகேமில் ஊருக்கு முன்னால் ஒரு பெரிய சத்திரம், அது தாவீதுக்கு சொந்தமானது. அந்த இடம், அந்த சத்திரமெல்லாம் தாவீதுக்கு சொந்தமானது. அதை கிம்காமிட்ட அவனுடைய பராமரிப்புக்காக கொடுத்து விடுகிறார். நீ வச்சுக்க, அதில் வர்ற வாடகை வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு நீ ஜாலியாயிரு
காலங்கள் உருண்டோடி விட்டது. தாவீதும் மரித்து போனார், கிம்காம் மரித்து போனார், எல்லாம் மரித்து போனார்கள். காலங்கள் உருண்டோடி விட்டது. ஆனால் ராஜாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது அவர் தாவீதின் வீட்டில் தான் பிறக்கணும். யார் வீட்டில் பிறக்கணும்? தாவீதின் வீட்டில் தான் பிறக்கணும். அப்போ எங்கே போய் பிறக்கிறது? ஆகவே தேவன் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். கடைசியில் எங்கேயும் இடமில்லை. எங்கே வந்து சேர்ந்தார்? தன் தகப்பனாகிய தாவீதின் வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டார். அந்த கிம்காம் சத்திரம், கிம்காம் பேட்டை என்பது அங்கே கண்ட அந்த சத்திரம் பார்த்து கொள்ளுங்கள். அதில் போனப்போ அதில் கூட சொந்தமானவருக்கே இடம் கொடுக்கல. தமக்கு சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்கள் என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு சொந்தமானது அந்த சத்திரம், அவங்க அப்பாவுக்குரியது, தாவீதுக்குரியது. இவர் தான் உரிமைக்காரர். எசேக்கியேல் சொல்லுகிற உரிமைக்காரன் இவர் தான் பார்த்து கொள்ளுங்கள். அங்கே வந்தப்போ அவருக்கே இடம் இல்லைட்டான். இப்போ அந்த வீடு நான் கட்டி வச்சுருக்கிறேன். நானும் என் மனைவியும் கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு ஒரு ஆளை வந்து நீங்கள் பார்த்துக்க இருந்துக்க அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் ஒரு 10 வருஷம் கழித்து எங்கேயோ இருந்து திரும்பி வரும்பொழுது எங்களுக்கே இடம் கொடுக்க மாட்டோம்ட்டான்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கே வீட்டுக்குள்ளே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும்? அதே நிலைமை தான் இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறாரு, பிறந்து வெளியே வரணும், அப்பா வீட்டில் தான் பிறக்கணும். அங்கே அப்பா வீட்டுக்கு வந்தால் கடைசியில் சத்திரக்காரங்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது அங்கே தானே பிறக்கணும். ஆகவே அங்கே இருந்த ஒரு மாட்டு தொழுவத்தில், கிம்காம் பேட்டையில், பெத்லகேமில், தாவீதின் வீட்டில் அந்த உரிமைக்காரன் வந்து என்ன செய்கிறாரு? அங்கே பிறந்து வருகிறார். இது வரலாறு. ஆக கிறிஸ்துவாகிய தேவன் வரலாற்று புருஷன் என்பதை நமக்கு அது சித்தரித்து காண்பிக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு கற்பனை புராண பாத்திரம் அல்ல, கற்பனை கதை பாத்திரம் அல்ல. அவர் ஒரு வரலாற்று புருஷன். வரலாற்றிலே அவரை நாம் பார்க்கின்றோம். அவன் அப்பா வீடு நமக்கு தெரியும், அந்த வீட்டில் தான் அவர் பிறந்து வந்தார் என்பதையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். இந்த சம்பவங்களை வீட்டில் போய் எடுத்து வாசித்து பாருங்க. அங்கே எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லப்படுற கிம்காம் பேட்டையும், 2 சாமுவேலில் சொல்லப்படுகிற அந்த கிம்காமையும், அந்த சத்திரத்தை, இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் இதை நாங்கள் கோர்த்து என்ன செய்யலாம்? நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். கோர்த்து பார்க்கணும். கர்த்தருடைய புஸ்தகத்தில் எப்படி வாசிக்கணுமா? எப்படி வாசிக்கணும்? தேடி வாசிக்கணும். கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள். அப்பொழுதுதான் நமக்கு சத்தியங்கள் புலப்படும். பார்த்துக் கொள்ளுங்கள். ரைட். அடுத்தபடியாக 7வதாக கடைசியாக ராஜாவானவர். இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது? ராஜாவானவர். மீகா 5ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் அங்கே அந்த ராஜாவை குறித்து மீகா தீர்க்கதரிசி உரைக்கின்றார். மீகா 5:2 பாருங்கள். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆள போகிறவர் எங்கே இருந்து புறப்பட்டு வருவார்? உன்னிலிருந்து புறப்பட்டு வருவார். பெத்லகேமில் பிறந்து வருவார். இதுக்காக ஆண்டவர் என்னெல்லாம் பண்ணார் பாருங்க. இவங்க நாசரேத்தூரில் இருக்கிறாங்க. அங்கே திடீர் என்று சொல்லி ஒரு ராஜா வர்றான். ராஜா வந்து முதலாவது விசையாக அவங்க ஊரில் போய் குடிமதிப்பு எழுதணும்னு சட்டம் போட்டுவிட்டான். அந்த சட்டத்தை அவன் பிறப்பிக்காமல் இருந்திருந்தால் யோசேப்பு மரியாளும் எங்கே வந்திருக்க மாட்டார்கள்? பெத்லகேமுக்கு வந்திருக்க மாட்டாங்க. தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறும்? ஸோ தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக அவன் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை போடுகிறான். இது அவனுக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. இந்த சட்டத்தை ஏன் போடுகிறான்? எதற்காக? எல்லாரும் அவரவர் ஊருக்கு போகணும்னு கட்டளையிட்டான். யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவ வார்த்தை நிறைவேறுதல் அதற்குள்ளே இருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்லிட்டு போனார், எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, இனி யூதேயாவில் மிகவும் சிறிய பட்டணம், ஒரு சிறிய நகரம். ஆனால் இஸ்ரவேலை ஆள போகிற ராஜா உன்னிடத்திலிருந்து தான் என்ன போறாரு? புறப்பட்டு வரப்போகிறார். அந்த இஸ்ரவேலை ஆளும் பிரபுவைத்தான் கிழக்கே இருந்து வந்த சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அங்கே கேட்டதாக நான் பார்க்கின்றோம். ஆக அவர் ராஜாதி ராஜா, ராஜாவானவர் என்று பழைய ஏற்பாட்டிலே உரைக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவிலே அங்கே நிறைவேறுகிறது. இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜாவானவர் என்று குறிக்கப்பட்டவர் இங்கே இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே வந்து பிறந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது ஆண்டவராகிய தேவன் நம்மையெல்லாம் ஆளுகை செய்கிறவர் என்கிற சத்தியத்தை அது நமக்கு எடுத்துரைக்கிறது.
சைவ சித்தாந்தத்தில் திருவுந்தியார் சொல்லுவார், ஏகனும் ஆனவன் அநேகனும் ஆனான், நாதனும் ஆனான் என்றும் தீபர, நம்மையே ஆண்டான் என்றும் தீபர. ஏகனாய் இருந்தவர் ஒன்றான மெய்தேவன் அநேகராய் பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய திருத்துவ தேவனாய் வந்தார். நாதனும் ஆனார், அதில் இருந்து ஒரு வித்துவாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஆண்டான் என்றும் தீபர, நம்மை ஆளுகை செய்கிறவராய் மாறினார் என்பதையும் அங்கு எடுத்துரைக்கின்றார். போனபார்ட், நெப்போலியன் போனபார்ட் அவன் இவ்விதமாய் சொல்லி மரித்து போனான். சென்று ஹெலினா தீவிலே சங்கிலிகளினால் விலங்கினால் கட்டப்பட்டு அந்த தீவிலே கிடக்கின்றான். அந்த பாறையிலே அவன் எழுதுகின்றான், இதோ முன்பதாக அலெக்சாண்டர் வந்தான், சார்லி மேகன் வந்தான், இதோ நானும் வந்தேன், நாங்களெல்லாம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்டோம், எல்லாம் மரித்து போனார்கள். அங்கே ஜூலியஸ் சீசர் மரித்து போனான், அலெக்சாண்டர் மரித்து போனான், சார்லி மேகன் மரித்து போனான், இன்னும் சில நாட்களில் நானும் மரித்து விடுவேன். எங்களுக்காக கண்ணீர் விடுவதற்கு ஒரு ஆத்மாவும் இல்லை. ஆனால் அன்பினால் ஒரு ராஜ்யத்தை கட்டும்படி ஒரு சக்கரவர்த்தி இந்த பூமிக்கு வந்தார். அவருக்காக இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் ஜீவனையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நெப்போலியன் போனபார்ட் எழுதி வைத்துவிட்டு அவன் மரித்து போனான். பார்த்து கொள்ளுங்கள். ஆக கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டு கொள்கிறவராக இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நாதன ஏகனாய் இருந்தார், அவர் அநேகராய் வந்தார், அவரிலே ஒருவராக வந்து நம்மை இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டும் இருக்கின்றார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள். அவைகளெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுகிறது. ஆகவே தான் நாம் பார்த்தோம், பழையதிலே புதியது மறைந்திருக்கிறது, புதியதிலே பழையது நிறைவேற்றத்தை காண்கிறது, நிறைவேறுகிறது என்பதை பார்த்தோம். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் முன்னுரைக்கப்பட்டவர். ஏனோ தானே வந்து ஒரு புராண பாத்திரம் அல்ல, இந்த உலகத்தை உய்விக்க மீட்டு கொள்ளும்படியாக வந்த தேவாதி தேவன். பார்த்து கொள்ளுங்கள், அவரை அண்டி கொண்டிருப்பதே மனு மக்களுக்கு நலம் என்பதை அறிந்து கொண்டு அவரை பின்பற்றி செல்வோமே ஆனால் அவருடைய அனைத்து வளங்களையும் பெற்று நாம் வாழ முடியும்.